உம்மை அப்படி நான் பாடுவேன். என்ன சொல்லி நான் துதிப்பேன். உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்கிறேன். உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்கிறேன். ஐயா ஓயாமல் முத்தம் செய்கிறேன். ஐயா ஓயாமல் முத்தம் செய்கிறேன். உம்மை அப்படி நான் பாடுவேன். என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை அப்படி நான் பாடுவேன். என்ன சொல்லி நான் துதிப்பேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கான்செப்ட் என்ன? பற்றி எரிகிற அக்கினி. பற்றி எரிய நீயும் நானும் என்ன செய்ய வேண்டும்? இதான் கான்செப்ட். பற்றி எரிய நீனும் நானும் என்ன செய்யணும்? கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு வேர்டு, அந்த வேர்டு வெள்ளிக்கிழமை கொடுக்கப்பட்ட வேர்டு. கர்த்தாவை எழுந்தருளும், உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக, உம்மை பகைக்கிறவர்கள் முன்பாக ஓடி போவார்களாக. இந்த வேர்டை கேட்ட உடனே இந்த போர் வீரர்களுக்கெல்லாம் அபிஷேகம் பலன் எப்படி வந்துச்சு, எத்தனை மடங்கு வந்துச்சுன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சோம்? பார்த்தோம். நேற்றைய தினத்துல இந்த போர் வீரனாய் இருந்தவர்களுக்கு அபிஷேகம் பாஞ்சுது. ஆனா யோசுவாவுக்கு எப்படி பாஞ்சிருக்கும்? முன்னணியில் என்ன யோசுவாவுக்கு அபிஷேகம் எப்படி பாஞ்சிருக்கும்? இதை நேற்று பார்த்தோம். தெரியாதவங்க மற்றவங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா டைம் இல்லை, இல்லைன்னா என்ன செஞ்சிருவேன், லைட்டாக சொல்லிடுவேன். ஓகேவா? எத்தனை மடங்கு பாஞ்சுது. அவன் அபிஷேகத்தில் எப்படி இருந்தான்? ஆசரிப்பு விட்டு கூடாரத்தை விட்டு நீங்காமல் இருந்த யோசுவா, மோசே மலை மேலே ஏறினாலும் மலையடி வாரத்தில் மோசைக்காண்டி காத்திருந்த யோசுவா. அதுபோல மரியாளுடைய வாழ்க்கையில அவள் பற்றி எரிவதற்கு அவ என்ன செஞ்சா? இதுதான் மெயின் கான்செப்ட். நேற்று மரியாள் என்ன செஞ்சா, அவளுடைய அனுபவங்கள் என்ன, அவ செய்த காரியம் என்ன, அனுபவ ரீதியா நேற்று தினத்துல பரிசுத்த ஆவியானோர் பிரத்யேகமா ஒவ்வொருத்தையும் ஆளுகை செஞ்சார். அதுலயும் பாருங்க, கர்த்தரை சோத்தரிக்கிறேன், கர்த்தரை துதிக்கிறேன். பாருங்க, நேற்றைய தினத்தெல்லாம் பிரதானமான ஒரு ஆராதனைக்கு புதுசா ஒரு நம்பர் வந்திருக்காரு. சரண்டரை பத்தி சொல்றேன், அவங்களுடைய அர்ப்பணிப்பை பத்தி சொல்றேன். இந்த லாசரு உயிரோடு எழும்புவதற்கு மரியாள் செய்த காரியத்தை ஆவியானவர் சொல்லி கொடுத்தாரு. அவருடைய அணுகுமுறையை சொல்லி கொடுத்தாரு. அப்போ உன் வாழ்க்கையில எந்தெந்த காரியம் மரித்த நிலைமையில இருக்குதோ அது உயிரோடு எழும்புவதற்கு இந்த மரியாளின் அனுபவத்தை நீயும் செய்யி. அவளுடைய அனுபவம் என்ன? பாதத்தில் விழுந்து கண்ணீரால் நினைத்து, ஆண்டவரே நீர் இங்கு இருந்தீரானால் என்னுடைய சகோதரன் மரித்திருக்க மாட்டான். இதே வார்த்தை தான் மார்த்தாள் சொன்னான். ஆனா அவளுடைய அணுகுமுறை வேற, இந்த மரியாளுடைய அணுகுமுறை வேற. இந்த மரியாளுடைய அணுகுமுறையை பார்த்த உடனே அவனை எங்க வச்சிருக்கீங்கன்றாரு, அவனை எங்க வச்சிருக்கீங்கன்றாரு. இந்த வேடைய, இந்த வார்த்தைய பரிசுத்த ஆவியானவர் சொல்லும் போது வந்து பாதத்தில் விழுந்தா. நேற்று தாங்க வந்திருக்கிறாரு அவரு, நேற்று தான் வந்திருக்கிறாரு. பிரதானமான நைட்டு ஜபத்துக்கு ஒரு சில ஜபத்துக்கு வந்திருக்கிறாரு. நேற்று தான் பிரதானமான ஆராதனைக்கு வந்திருக்கிறாரு. பாதத்துல விழுந்து அவருடைய மன கஷ்டங்களாம் கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறாரு. நீயும் நானும் எப்படி இருக்கிறோம்? நீயும் நானும் எப்படி இருக்கிறோம்? இன்னைக்கும் பற்றி எரிய என்னெல்லாம் செய்யணும் தான் சொல்ல போறாரு பரிசுத்த ஆவியானவர். நான் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் உங்களோட பேசிக்கிடா. நேற்று தினத்துல சொன்னேன், 3 நபர்கள் இருக்கிறாங்க. அதுல ஒரு நபரை பத்தி தான் ஆவியானவர் என்ன செஞ்சார்? புஷ் பண்ணார். அந்த ஒரு நபர் மரியாள். அதிக இருட்டோடு கல்லெழுத்துக்கு தேடி போன மரியாள். இந்த மரியாள் 120 பேர் இருந்த அந்த மேல் வீட்டு அறையில் இவள் ஒரு பங்கு. ஏன்? ஏற்கனவே
அபிஷேகம் பெற்றாச்சு, பற்றி எரிஞ்சாச்சு. ஏன் போனோம்? ஏன் போனோம்? அவளுக்கு திருப்தி இல்லை. ஒரு செக்ஷன்ல நீ திருப்தி அடைஞ்சிராத. அதான் பரிசுத்தாமின்னு சொல்றாரு. ஒரு செக்ஷன்ல நீ என்ன செஞ்சிராத? திருப்தி அடைஞ்சிராத. அடுத்தடுத்த லெவல். மேல் வீட்டின் அனுபவம், மேல் வீட்டின் அனுபவம், பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள்னு சொன்னாரு. காத்திருந்தா ஜீசஸ். இன்னைக்கு இன்னொரு நபரை பத்தி குயிக்கா தான், ரொம்ப குறிக்கான ஷார்ட்டான டயத்துல சொல்லி தர போறேன். ஆவியானவர் சொல்லி தர போறாரு. 2 நபர் இருக்காங்க, ஆனா எப்படி போகுதுன்னு எனக்கு தெரியாது. ஆவியானவர் லீடிங் தான். மத்தேயு சுவிசேஷம் 14வது அதிகாரம், மத்தேயு 14வது அதிகாரம். எல்லாரும் எவேத்த எடுத்துக்கலாம். ஜீசஸ் 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 14:22 இருந்து 33 வரை வாசிங்களேன். இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாய் இருந்தார். அதற்குள்ளாக படவு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியால் அலைகளினால் அலைவுபட்டது. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கம் அடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர், வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவின் இடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அவர்கள் படவில் ஏறினவுடனே காற்று அமர்ந்தது. அப்பொழுது படவில் உள்ளவர்கள், மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள். ஆமென். ஒரு சில நிமிடங்கள் அன்னை பாச பேசலாமா? கர்த்தர் என்னோடு பேசணும். இந்த வார்த்தை மூலமா என்ன இன்னும் அபிஷேகத்துல தள்ளணும். பேசலாமா? தூரபலா ஷகடகதி யாத்துனமரா தியாலகடகா ஷிகமலகதனா தகரகதனாமா சியாலகதனா ரகதனமிஷலகதனா ரேமலாசியாதனா தூடஷேகடிதினாமுஷலா ரேகதினாத்துனமுஷல பௌதுன தியாடத்துனோ ரேகதினாசல கதுனமிஷலபர பலகடதுனா தியாத்னமோ ரேடிஷல மௌதுன தராபு ஷலபர் விலக்ராதனா தீட ஷக ரப லக தூட ரப லக ரக தீட ரம லக தூட பௌஷல பௌதுன ரக தல ரபல பலவா ரீமல மௌஷல கதனா ரியா சியா சியா சியா. Glory, glory, glory. Jesus, 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 Jesus. இந்த சம்பவம் எல்லாத்துக்கும் தெரியும். அங்க என்ன நடந்திருக்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். எல்லாத்துக்கும் தெரிந்த வசனங்கள், எல்லாத்துக்கும் தெரிந்த சத்தியம். ஜீசஸ். இது மூலமா தான் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடும் என்னோடும் இன்னைக்கு பேச போறாரு. பற்றி எரிய நீ என்ன செய்யணும்? பற்றி எரிய நீ என்ன செய்யணும்? பற்றி எரிய என்ன செய்யணும்? இந்த அதிகாரத்துல இதுக்கு முந்தின சம்பவம் என்ன பட்டிருக்குன்னா, அற்புதம். ஜனங்களை அப்பத்தினால பூசிக்கிறாரு. இப்போ இந்த சீசர்களை அக்கறைக்கு போகும்போது யார் தான் துரிதப்படுத்துறா? இயேசு தான் துரிதப்படுத்துறாரு. இயேசு தான் துரிதப்படுத்துறாரு. துரிதப்படுத்திட்டு சாயங்காலம் ஆயிடுச்சு. இவர் எங்க போறாரு? மலைக்கு மேல போய் ஜோமன போறாரு. மலையில போய் ஜோமன போறாரு. அதாவது நல்லா கவனிக்கணும். முந்தின வசனங்கள்லாம் பந்தி விசாரிப்பு நடக்குது. இரவுல பந்தி விசாரிப்பு இல்லை, பகல்ல தான். அதுக்கப்புறம் அந்த 12 கூட நிறைய மிச்சம் எடுத்துட்டாங்க. இப்போ சீசர்கள்லாம்
கடல் அக்கறைக்கு போகணும்னு துரிதப்படுத்திட்டாரு. இப்போ மலை மேலே சாயங்கால வேளையில் மலை மேலே என்ன செஞ்சாரு? இயேசு ஜெபம் பண்ணும்படி போயிட்டார். இப்போ படகு எங்கே போயிடுச்சான்? நடுக்கடல். நடுக்கடல். இப்போ 4ஆம் ஜாமத்தில் 3 to 6 காலையில் 3 to 6 இதான் 4ஆம் ஜாமம். இந்த நேரத்தில் இயேசு என்ன செய்றாரு? கடல் மேல் நடந்து வர்றாரு. அப்போ நான் கற்பனை பண்ணினேன், இந்த நேரத்தில் நல்ல நிலா வெளிச்சம் இருந்திருக்கணும். அதனால தான் இயேசு அந்த சைடில் வரும்போது அவங்க என்ன செஞ்சாங்க? பார்த்தாங்க. இருட்டில் என்ன செஞ்சிருக்க முடியாது, பார்த்துருக்க சான்ஸ் இல்லை. நல்ல நில வெளிச்சம் இருந்திருக்கணும். குறிப்பிட்ட இடத்துக்கு வந்தோடனே அவங்களுடைய உருவம் தெரிந்திருக்கணும். அதனால தான் ஆவேசம் வருதுன்னு செஞ்சாங்க, பயந்தாங்க. அப்போ அவங்களோட பேசின்னு எழுதப்பட்டிருக்குது. என்ன பேசினாரு? பயப்படாத, நான் தான் சொல்லி எழுதப்பட்டிருக்கு அதுல. ஆனா சில வார்த்தைகளோடு பேசியிருப்பாரு. நான் தான்டா அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்காக என்ன செஞ்சிருப்பாரு? ஏய், இப்போ தானே வனாந்தரத்துல அந்த எல்லாத்துக்கும் போஷிச்சு 12 கூரண்டே எடுத்தீங்க, நான் தான் சொல்லிட்டு என்ன செஞ்சிருக்காரு? பேசியிருக்காரு. இப்போ இந்த பேதுரு இதான் கான்செப்ட். இந்த பேதுரு நம்முடைய ஆற்றுல பெரும் வெள்ளம் வரும்போது ஒரு சிலர் அதுல நீச்சல் சரியா தெரியாதவர்கள் குளிக்கும்போது, அப்போ எல்லாருமே ஆற்றில் தான் குளிப்பாங்க. அப்போ ஒரு சிலர் என்ன செய்வாங்க? தண்ணினால் இழுக்கப்பட்டு என்ன செய்வாங்க? ஆற்றோட போவாங்க. இதை ஒரு சிலவர்கள் பார்த்து அவர்களை என்ன செய்வாங்க? காப்பாற்றுவாங்க, பிடிப்பாங்க, கரையில நின்று பிடிப்பாங்க. அதுவும் நல்ல அனுபவம் தெரிஞ்சவங்க என்ன சொல்றாங்கன்னு தெரியுமா? அதாவது இராணுவத்தில் பணிபுரிகிறவர்கள் இல்லை நல்ல போலீஸ் ஆபீசர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒருத்தன் தண்ணியில தத்தளித்துக்கிட்டு இருக்கும்போது நீ உள்ள இறங்கி என்ன செய்யாத, அவனை காப்பாற்ற முயற்சி பண்ணாத. அப்படி காப்பாற்றினா என்ன சம்பவிக்குமா? கட்டி பிடிச்சிருவாங்க. அதான் கான்செப்ட். என்ன செய்வாங்க? என்னைய காப்பாத்துன்னு சொல்லி கட்டி பிடிச்சிருவாங்க. அப்புறம் காப்பாத்து போனவனும் என்ன செய்ய முடியாது? எச்சல் அடிக்க முடியாது. தத்தளிக்கிறவனும் 2 பேரும் சேர்ந்து மறிக்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும். அதனால நீ என்ன செய்யாத, கரையில நின்று உன்னால முடிஞ்ச அளவுக்கு என்ன செய், புடி. இல்லைன்னா பக்கத்தில் நெருங்காத, உன் உயிருக்கு ஆபத்து. இது நல்ல அனுபவசாலிகள் தெரிந்தவர்கள் சொல்லுகிற வார்த்தை. அதுதான் உண்மை. அதான உண்மை, அதுல மாற்று கருத்து இல்லை. அதான் உண்மை. இப்போ நீரே ஆனால் நானும் நடக்கும்படி செய்யட்டார். இந்த பேதுரு படகுல 11 பேர் இருக்கிறாங்க. பேதுருக்கு மட்டும் ஆசை. ஏன் இந்த ஆசை வந்துச்சு? ஏன் வந்துச்சு தெரியுமா? ஏன் இந்த ஆசை வந்துச்சு தெரியுமா? யாருக்கா தெரியுமா? இந்த பேதுருக்கு பேர் வைத்தது யாரு? மார்க்கு சுவிசேஷத்துல எழுதப்பட்டிருக்கு. கேட்டீங்களா? சீமோனை பேதுரு என்று அவர் என்ன செஞ்சாராம்? கேபா, பேதுரு. அவனுக்கு ஒரு பேர் ஏற்கனவே இருந்துச்சு. அவனுக்கு சீமோன்கிற ஒரு பேர் ஏற்கனவே இருந்துச்சு. தாய் தகப்பன்மார்களால் சூட்டப்பட்ட ஒரு பேர் இருந்துச்சு. ஆனா அவனுக்கு பேதுருன்னு ஒரு பேரை வச்சாரு. தம்முடைய கிரிகளை அவன்கிட்ட காமிச்சு சில காரியங்களை அவன் அனல் முட்டி எழுப்பணும், அநேகரை அவன் கிறிஸ்துக்களை நடத்தணும்னு சொல்லிட்டு தான் பேதுருன்னு பேர் வச்சாரு. இயேசு தான் வச்சாரு. இப்போ எல்லாத்துக்கும் இல்லாத ஆசை இந்த பேதுருவுக்கு வந்துருச்சு. நானும் நடக்கணும். உனக்கு ஆசை உண்டா? அபிஷேகத்தில் அடுத்த லெவல் போகணும். உனக்கு ஆசை உண்டா?
ஆசை உனக்கு ஆசை இருந்துன்னா கண்டிப்பா கர்த்தர் என்ன செய்வாரு, ஒன்று நடத்துவார். இப்போ அதுல நடந்தான்னு எழுதப்பட்டிருக்கு. யாருமே நடக்காத ஒரு இடத்துல அவர் என்ன செய்றாரு, நடக்கிறாரு. அந்த கடல்ல நடக்கிறாரு. இப்போ சுற்றி பார்த்து பலமான காற்று பார்த்து அவர் என்ன செய்யறாரு, அமிழ்ந்து போகைன்னு எழுதப்பட்டிருக்கு. ஆண்டவரே ரட்சியும், ஆண்டவரே ரட்சியும், இந்த ஒரு வேர்டு சொல்றாரு. இப்போ கையை நீட்டி அவனை பிடித்து, கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டா, இந்த ஒரு வேர்டு தான் சொன்னார். அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டா, இந்த ஒரு வேர்டு சொன்ன உடனே இந்த பேதுரு இயேசுவை கட்டி பிடிச்சிட்டான். இதெல்லாம் எழுதப்படாத சத்தியங்கள், எங்க இருக்குன்னு கேட்காதீங்க. ஆவியானவர் பிரத்யேகமா சொல்லி கொடுத்த வேர்டு. நல்லா கற்றுக்கிட்டோம். தண்ணியிலிருந்து ஒருத்தனை காப்பாற்ற போனா அவன் என்ன செய்வான், கட்டி பிடிப்பான். இதான் அவனோட இயல்பு. ஏன்னா செக் பண்ணி பாருங்க, குறிப்பிட்ட தண்ணியில, பெரிய தண்ணியில போய் கட்டி பிடிச்சிடாதீங்க. குறிப்பிட்ட ஆழத்துல போய் பாருங்க. அவன் பயந்தான். என் மகளை அந்த அரசபத்து குளத்துல குளிக்க கூட்டு போனேன். இந்த நான் இடுப்பளவு தண்ணியில போய் நின்றுட்டேன். வா மக்கள் எப்படின்ட்டேன். ஒரு மகன் வந்துட்டா, இன்னொருத்தி முட்டளவு தான். அவ பயந்து வெளியே நிக்கி ஓடுறா, பயந்து. ஏன்? இந்த பேதுரு வாழ்க்கையிலும் அதே பயம்தான். இந்த பயம் வந்ததுனாலதான் அவர் என்ன செஞ்சாரு, இப்போ கையை நீட்டி பிடிச்சிட்டாரு, கட்டி பிடிச்சிட்டான், கட்டி பிடிச்சான். அவருக்குள்ள இருந்த அனாட்டிங், அந்த ஃபயர், அந்த அனாட்டிங், அந்த ஃபயர் இப்ப பேதுருக்குள்ள பாயுது. இந்த பேதுருக்குள்ள பாயுது. இந்த பேதுருக்குள்ள பாஞ்சிட்டு ஜீசஸ் ஜீசஸ் பாஞ்ச பிற்பாடு படவுல ஏறிட்டாங்க. படகுல என்ன செஞ்சிட்டாங்க, ஏறிட்டாங்க. படகுல ஏறின உடனே எல்லாம் என்ன செஞ்சிருச்சு, அமர்ந்துருச்சு. அந்த ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? எல்லாம் அமர்ந்துருச்சு. அவர்கள் ஆமென். படவில் ஏறின உடனே, படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. காற்று அமர்ந்தது. சொல்லுங்க. அப்பொழுது படவில் உள்ளவர்கள் வந்து மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி, மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள். அவரை பணிந்து கொண்டார்கள். யாரா யாரா? தேவனுடைய குமாரன். அற்புதத்தை பார்த்தோன்னே எல்லாரும் செய்யறாங்க, தேவனுடைய குமாரன். படகில் இருந்து அத்தனை பேரும், இவனை சேர்த்து 12 பேர் சொல்றாங்க. இப்போ 16வது அதிகாரத்துல ஜனங்கள் என்னை யார் என்று சொல்கிறார்கள், இயேசு கேட்கிறாரு. ஜனங்கள் என்னை யார் என்று சொல்கிறார்கள். சிலர் சொல்றாரு, நீர் தீர்க்கதரிசி, நீர் யோவான் ஸ்நானன், நீர் எரேமியா, நீ எலியா. தீர்க்கதரிசில ஒருத்தரையா? இப்படி பலர் பல விதமா சொல்றாங்க. எல்லாரும் என்ன சொன்னாங்க, இந்த கடல் சம்பவத்துல என்ன சொன்னாங்க, நீ தேவனுடைய குமாரன். ஆனா 16வது அதிகாரத்துல வரும்போது எல்லாரும் ஆளுக்கு ஒண்ணு சொல்றாங்க. ஆனா இந்த பேதுரு மட்டும், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இவனுக்கு மட்டும் எந்த வெளிப்பாடு வந்துச்சு தெரியுமா? அங்க கடல்ல அந்த ஃபயர் இந்த பேதுருக்குள்ள பாஞ்சதுனாலதான் இந்த வெளிப்பாடு. இந்த பேதுருக்கு மட்டும் நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. ஆசைப்படு, ஆசைப்படு, ஃபயர் பற்றி பிடிக்கும். ஆசைப்படு, ஃபயர் பற்றி பிடிக்கும். ஏன் இந்த 11 பேருக்கும் தெரியாதா தேவனுடைய குமாரன் சொன்னாங்கல்ல? காற்று கடலும் அமர்ந்ததுனால தேவனுடைய குமாரன் சொன்னாங்க. இப்போ இந்த செக்ஷன்ல வரும்போது என்னை யார் என்று சொல்கிறான்னு இயேசு கேட்கும் போது இந்த சிந்தனை எங்க போச்சு? நீ சீசன் தான்,
நீ சீசன் தான், எல்லாரும் சீசன் தான். ஆனா இந்த பேதுரு மட்டும் ஒரு ஃபயரை உள்ள வாங்கினவன், ஒரு ஃபயரை உள்ள வாங்கினவன். நீ ஓ ஓ மூணு செக்ஷன் இருக்கு, 3 செக்ஷன் இருக்கு. எஸ், 3 செக்ஷன் இருக்கு. அழகா சொன்னாங்க ஆராதனை வேலையில. வேலைக்காரனா, மூத்த பிள்ளையா, இளைய பிள்ளையா? இளைய பிள்ளை தான் சொல்ல பிள்ளை. வேலைக்காரனா, மூத்த பிள்ளையா, இளைய பிள்ளையா? அப்நார்மல். அப்நார்மல்னா என்ன? அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அப்நார்மல்டா இது அப்படின்னாரு. அப்நார்மல் என்ன? சரியான செக்ஷன்ல இல்ல, நார்மல் லெவல்ல இல்ல, நார்மலுக்கு கீழே. ஜீசஸ் சாதாரண லெவல்லையும் அவன் இல்ல, அபிஷேகத்துல சாதாரண லெவல்லும் இல்ல, அதுக்கும் கீழே குறைவா இருக்கிறான். நார்மல், சாதாரண லெவல், அசாதாரணமான. அதுக்கு என்ன வார்த்தைமா? எக்ஸ்ட்ராஆர்டினரி. எக்ஸ்ட்ராஆர்டினரி, அப்நார்மல், நார்மல், எக்ஸ்ட்ராஆர்டினரி. சாதாரண நிலையை விட குறைவு, சாதாரண நிலை, அசாதாரணமான நிலை. நீ எந்த செக்ஷன்ல இருக்க? ஜீசஸ், ஜீசஸ். யூதாஸ் காரியத்து அப்நார்மலா இருந்தான், அப்நார்மலா இருந்தான். இயேசு கூட தான் இருந்தான். அவன் நார்மல் பிரஷன்ல கூட இல்ல, அதுக்கு கீழே. அதனாலதான் அவனுக்கு பண ஆசை வந்துருச்சு, உலக ஆசை வந்துருச்சு. இப்போ மற்ற சீசர்கள், அதுல குறிப்பா யாக்கோபு யோவான சொல்ல முடியாது. யோவான் ஹை லெவல், யாக்கோபு எப்போதும் அவர் கூட இருக்கிறவரு. அதனால அவங்க 2 பேர்த்தையும் சொல்ல முடியாது. மற்றவர்களை சாதாரண லெவல்னு சொல்லலாம், நார்மல். இப்போ பேதுரு, யாக்கோபு, யோவான், அவங்க எல்லாம் எக்ஸ்ட்ராஆர்டினரி, அசாதாரணமானவர்கள், அசாதாரணமானவர்கள். எங்க போனாலும், எங்க போனாலும் இந்த 3 பேரை கையில கூட்டிகிட்டே போறாரு. ஒரு சிறுபெண் மரித்து போனா, எல்லாத்துக்கும் தெரிந்த சம்பவம். இப்போ இவங்க 3 பேரை மட்டும் தகப்பனையும் கூட வச்சு எல்லாத்தையும் வெளியே அனுப்பிட்டாரு. ஜீசஸ் சில காரியங்களை வெளிப்படுத்தணும்னா நீ எக்ஸ்ட்ரா ஆர்டினரிக்குள்ள வரணும், அசாதாரணமான அந்த அபிஷேகத்தின் லெவல்ல வரணும். வந்தாதான் சில காரியங்களை உனக்கு வெளி வரும், வெளிப்படுத்தப்படும். மருபமலையில இந்த பேதுரு, யாக்கோபு, யோவான், இந்த 3 பேர் தான் நிக்கிறாங்க. 3 பேர் தான் நிக்கிறாங்க. தான் என்ன சொல்லுகிறதுன்னு தெரியாம அறியாம சொல்றானா, உனக்கு ஒரு கூடாரமோ, உமக்கு ஒரு கூடாரமோ, மோசைக்கு ஒரு கூடாரமோ, எலியா 3 கூடாரம் போடும், இங்கே இருப்போம், நாம் இங்கே இருப்பது நல்லது. இந்த வேடெல்லாம் எப்படி வந்துச்சு தெரியுமா? இந்த ஃபயர் இவனுக்குள்ள வந்ததுனாலதான், இந்த பற்றி எரிகிற அக்கினி இவனுக்குள்ள பாஞ்சதுனாலதான். அக்கினிமயமானவ இவனோடு, இவன் கரத்தை பிடிச்சது மட்டும் இல்ல, இவனை கெட்டியும் பிடிச்சிட்டார். அந்த ஜலத்துல இவன் கெட்டி பிடிச்சிட்டான். அதனாலதான் இந்த ஃபயர் இதெல்லாம் பேச வைக்குது, இதெல்லாம் பேச வைக்குது. அண்ணே நிறைய இடத்துல பாருங்க, இவன் தான் கேள்வி அதிகமா கேட்பான். அந்த இரவு போஜனத்துல, ரா போஜனத்துல இயேசு இப்படி பாதத்தை கழுவ வர்றாரு. வேண்டாயா, நீர் என் பாதத்தை கழுவப்படாது, வேண்டாம், உன் பாதத்தை கழுவலனா என்ன இடத்துல உனக்கு பங்கு இல்லை. இந்த ஒரு வார்த்தை சொன்ன உடனே அவனோட ரிப்ளை பாருங்க. என் பாதத்தை மட்டும் இல்ல, என் காலு, என் கை, என் தலை, என்ன புல்லா கலையிலைங்க. அவனோட ஆசை பத்தியலாம், அவனுடைய ஏகத்தை பத்தியலாம். இதனாலதான் இந்த பேதுருகுடியில பல மடங்கா இந்த ஃபயர் அக்கினி உள்ள வாங்கி கப 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 கபன்னு எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. ஓ, உன்னுடைய வேடு எப்படி இருக்குது? உன்னுடைய போதும்னு சொல்லிடாத,
போதும்னு சொல்லிடாத, போதும்னு மட்டும் சொல்லிடாத. நிறைய இடத்துல இந்த பேதுரு மட்டும்தான் இந்த மரியாதை போல ஒரு வேர்டு உச்சரிப்பாரு. மற்றவர்களும் உச்சரிச்சிருக்கிறாங்க, மற்ற சீசர்களும். ஆனா பேதுரு அதிகமா உச்சரிச்சிருக்காரு. மரியாள் என்ன வேர்டு உச்சரிச்சான்னா ரபுனி. ரபுனினா என்ன அர்த்தம்? போதகரேன்னு அர்த்தம். ஆனா இந்த பேதுரு ஒரு வார்டு உச்சரிப்பார், ரபி. ரபி, நாங்க எல்லாத்தையும் விட்டு வந்துட்டோமே, நாங்க எல்லாத்தையும் விட்டு வந்துட்டோமே, எங்களுக்கு என்ன தருவீங்க? ஓ ரபி, ரபி, ரபி. அழகா சொல்லுவாரு அந்த இடத்துல, அழகா சொல்லுவாரு. சகோதரனியாவது, சகோதரியாவது, தகப்பனியாவது, தாயாவது. ஓ, அதுல எத்தனை சொல்லுவார் தெரியுமா? எத்தனை மடங்கு சொல்லுவார் தெரியுமா? 100 தனையா. 100 ஃபுல், எப்பவுமே ஃபுல்லு தான். 100 தனையா அதோட பலன் அனுபவிப்பான். எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுனாலதான் மேலோட்டமா சொல்லிட்டே இருக்கிறேன். எஸ் ரபி. ஒரு அப் நார்மலா இருந்தவன் ஒருத்தன் ரபி வாழ்கன்னா. அப் நார்மல் அபிஷேகத்துல குறைவாய் இருந்த யூதாஸ் காரியத்து ரபி வாழ்க. நீ என்ன சொல்ற? ரபி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டோம். எஸ். இன்னொரு இடத்துல ஒரு மரத்தை சபிச்சிருவாரு, அது பட்டு போயிரும். அப்பவும் நினைப்பூட்டுவான் இயேசுவுக்கு, ரபி நீர் சபித்த அத்திமரம். எஸ். நார்மலா இருந்தவங்களாம் வேடு உச்சரிக்கல. எக்ஸ்ட்ராடினரியா இருந்தவன், அசாதாரணமானவன் இருந்தவன். எஸ் ரபி, நீ என்ன சொல்ற? ரபி எல்லாத்தையும் விட்டு வந்துட்டோம். ரபி, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம் உன் மூலம் நடக்கணுமா? ஆசைப்படு ஃபர்ஸ்ட். பேதுரு ஆசைப்பட்டான், கடல் மேல் நடக்க ஆசைப்பட்டான். ஃபர்ஸ்ட் ஆசைப்படு, உன்னை நடத்துவா. அதுல பயம் வந்தாலும் அவரே துணை நின்று கையை நீட்டி ஆடா. எஸ் எஸ் எஸ். அவரோட ஃபயர் உனக்குள்ள இருந்துச்சுன்னா என்ன சூழ்நிலை, என்ன சிச்சுவேஷன் ஆனாலும் சரிதான், அவர் உன்னை விட்டவே மாட்டாரு. இந்த முதன்மையா இருந்த இந்த பேதுரு தான் இயேசு பரமேறி போனக்கு பிற்பாடு, பரமேறிக்கு முன்னாடி நான் மீன் பிடிக்க போறேன், யாரெல்லாம் வாரா? எல்லாரும் போயிட்டான். முதன்மையா இருந்த சீசன் போன உடனே அவங்கிட்ட இருந்த எல்லாரும் போயிட்டாங்க. இப்போ இயேசு அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை செய்யறாரு. இப்போ எக்ஸ்ட்ராடினரியா இருந்த, மார்பில் சாய்ந்து கொண்டிருந்த ஒரு யோவான் சொல்றான், அவர் கர்த்தர், அவர் கர்த்தர். இந்த ஒரு வார்த்தையை கேட்ட உடனே பேதுரு உடனே என்ன செஞ்சிட்டானா? கடல்ல குதிச்சுட்டான். இப்போ ஆல்ரெடி ஃபயர், தன்னோட ஃபயரை வாங்கின பேதுரு, அவங்களுடைய இருந்த சீசர்கள் எல்லாரும் எங்க வராங்க? கரைக்கு வராங்க. யோவான் சுவிசேஷத்துல எழுதப்பட்டிருக்கு, கரைக்கு வராங்க. இப்போ அங்க அவர்களுக்காக ஒரு கரி நெருப்பை உண்டு பண்ணி அதுல சில மீன்களை என்ன செஞ்சிருக்காரு? ஃபயர், உனக்குள்ள ஒரு ஃபயர் இருக்கத நீ மறந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க ஒரு கரி நெருப்பை என்ன செய்யறாரு? உண்டு பண்றாரு. அதோட அவரு முடிக்கல. எந்த சீசனையும் பார்த்து கேட்காத கேள்வி இந்த பேதுரை பார்த்து கேட்கிறாரு.
யோனாவின் குமாரனாகிய சீமோனே, என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? எனக்குள்ள ஃபயரை உனக்கு வச்சனே, ஏன்ட இருந்த அபிஷேகத்தை உனக்கு தந்தனே, எல்லாவற்றிலையும் ஒண்ணு முதன்மையா வச்சிருந்தனே, எல்லாவற்றிலையும் முன்மாதிரியா வச்சிருந்தனே. என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? என்னை நேசிக்கிறாயா? ஆடுகளை மேய்ப்பாயாக, ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. எஸ் எஸ். விடைமுழங்கள் போடலாமா எல்லாரும்? எஸ் எஸ். இந்த பேதுரு மாதிரி ஆசைப்படு, பற்றி எரிய. இந்த பற்றி எரிய பேதுரு மாதிரி ஆசைப்படு. எஸ். ஏக்கு அப்பாப்பட்ட காரியங்களை செய்யணும்னு ஆசைப்படு. கடல்ல எவனும் நடந்ததில்லை, ஆனா நானும் நடக்கும்படி உதவி செய்யுன்னாரு. நடந்தான். நடக்கும்போது அவன் பல சூழ்நிலையில பார்த்து, காற்றை பார்த்து பயப்படுகையிலே, ஆண்டவரே ரட்சியும்னா முதன்மையான சீசன் தான். ஏன் அவன் முங்கிறது கர்த்தருக்கு தெரியுமா தெரியாதா? நீ பாவம் செய்யறது கர்த்தருக்கு தெரியுமா தெரியாதா? எஸ். இந்த உலகத்துல கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை நீ செய்யும் போதும் எல்லாம் அவருக்கு தெரியும். ஆனா என்ன சொல்லுகிறான், உன் வாயில என்ன வருது அதை தான் எதிர்பார்க்கிறார். அவன் சொன்னான், ஆண்டவரே ரட்சியம், ஆண்டவரே ரட்சியம். இப்பதான் கையை நீட்டுறாரு. இந்த வேடு வந்த உடனே தான் கையை நீட்டப்படுகிறது. உன் வாயில இருந்து நான் செய்யறது அவருக்கு தெரியாதா? நான் செய்யற பாவம் அவருக்கு தெரியாதா? நான் இந்த உலகத்துல அருவருப்பான காரியத்தை செய்யறது அவருக்கு தெரியாதா? சகலத்தையும் அறிந்தவர், அவரால் ஒன்னும் அறிய முடியாத காரியம் ஒண்ணு இல்ல. அவருக்கு எல்லாம் தெரியுமே. அவர் என்னைய தூக்க வேண்டியதானே, அவர் என்னைய இந்த பாவம் செய்யாம தடுக்க வேண்டியதானே. இப்படி அநேகர் சொல்லிட்டு இருக்கிற, இப்படி அநேகர் வாழ்ந்துகிட்டு இருக்கிற, ஒன்ன நீயே ஏமாத்திக்கிட்டு இருக்கிற. இந்த பேதுருடைய வாழ்க்கையில ஆண்டவரே ரட்சிங்கிற ஒரு வேடு வந்த பிற்பாடுதான் என் தெய்வம் கரத்தை நீட்டி அவரை தூக்குனாரு. கரத்தை நீட்டி தூக்குனாரு. எஸ் எஸ். யாருக்கும் இல்லாத வெளிப்பாடு, யாருக்கும் இல்லாத வெளிப்பாடு. எஸ். உனக்கு வேணுமா? உனக்கு வேணுமா? உனக்கு வேணுமா? இந்த ஒரு வார்த்தையை சொல்லு, வந்துரும் வெளிப்பாடு. ஆண்டவரே ரட்சியம், ஆண்டவரே ரட்சியம், ஆண்டவரே ரட்சியம், ஆண்டவரே ரட்சியம், ஆண்டவரே ரட்சியம். ஈ காரா காதாரா ராதானாரா. எஸ் 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 எஸ். ஒரு அபிஷேகத்தின் வல்லமை, ஒரு அக்னியின் வல்லமை. ரிகா ஷாகா ராமா ராகா தாலாரா துடாரா கே ஷாலாரா துடா தீகரா சியாரா கதனா ரபோ. ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். கிறிஸ்து நிமித்தம் நீ எதை இழந்திருந்தாலும் சரிதான், 100 தன்னையான பலன் உனக்கு வரும். 100 தன்னையான பலன் உனக்கு வரும். பரிசுத்த ஆவியானவருக்கு துணை செய்கிறார். ஒரு அக்னியின் ஸ்தம்பம் எப்போதும் உனக்குள்ள இருக்கு. அது தணிஞ்சு போக இடம் கொடுக்காத. ஓ, அவர் உன்னை எதுக்காக முன் குறித்தாரோ, எதற்காக அழைத்தாரோ, தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை பேர் சொல்லி அழைத்தவர், உன் சூழ்நிலையை நன்றாய் அறிந்தவர். அவருக்கு மறைவானது ஒண்ணுமே இல்லை. பேசு, அவரோட பேசு. இந்த பேதுருவை போல அதிகமா பேசு. எஸ். என் கால்களை மட்டும் இல்லப்பா, என் கைகளையும் என் தலையும் கூட. எஸ் எஸ். ஆசைப்படு, ஆசைப்படு, ஆசைப்படு. எஸ். ரீகா பௌஷல ரே தியாத்துனோ. ஆவியானவரே, உம்முடைய ஜனங்களை நீங்க நடத்துங்க. ஆண்டவரே, பேதுருட்டுல என்னெல்லாம் பேசினீங்களோ அதெல்லாம் எங்களுக்கு நினைப்பூட்டிருக்கீங்கப்பா.
அப்பா உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமை ஆண்டவரே, இந்த பேதுருவை தூக்கினது போல உங்களுக்குள் இருந்த ஃபயர் இந்த பேதுருக்குள்ள விழுந்தது போல ஆண்டவரே, மற்ற சீசர்களை பார்க்கிலும் இந்த பேதுருட்ட தான் கேள்வி கேட்டாரு. யோனாவின் குமாரனாகிய சீசனே, இவர்களிலும் நின்னை அதிகமா நேசிக்கிறாயா? இந்த கேள்வி பேதுருட்ட மட்டும் தான் கேட்கப்பட்டுச்சுப்பா. மற்ற சீசர்களுக்கு இல்லாத வெளிப்பாடு இந்த பேதுருக்குள்ளதான் இருந்துச்சுப்பா. வெளிப்பாட்டை பெற்ற பேதுரு இந்த ஃபயர்னால தான் வெளிப்பாடு. பரலோகத்தின் திறவுகோல இந்த பேதுருக்கு தான் கொடுத்தீங்கப்பா. அப்பா, அழிந்து போற ஆத்துமாக்களை பரலோகத்தினே திருப்பும்படி இந்த திறவுகோல் நீ பெறணுமா? இந்த திறவுகோலை பெறணுமா? ஓ வெளிப்பாடு, ஓ நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இந்த ஒரு வேர்டு பரலோகத்தின் திறவுகோலை தன்னிடத்துல பெற வச்சிருச்சு. எஸ் எஸ் நீ பூலோகத்துல எதை கட்டுகிறாயோ அது கட்டப்படும், எதை கட்டவிழ்க்கிறாயோ அது கட்டவிழ்க்கப்படும். எஸ், இது கர்த்தர் உனக்கு கொடுத்த அதிகாரம். ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். என்னை விட்டு எடுபடாது நல்ல பங்கு நீதானையா. என்னை விட்டு எடுபடாது நல்ல பங்கு நீதானையா. ஐயா நல்ல பங்கு நீதானையா. ஐயா நல்ல பங்கு நீதானையா. உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். அல்லேலூயா Hallelujah, Amen. Hallelujah, Hallelujah, Amen. Hallelujah, Amen. Jesus, Jesus. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசியிருக்கிறார். நீ பேதுருவாயிருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. கர்த்தர் தீர்க்கதரிசனமா சொல்றாரு உன்னை பார்த்து, நீ பேதுருவாயிருக்கிறாய், நீ பேதுருவாயிருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் உன்னை மேற்கொள்ள முடியாது. தேவ பிள்ளையே, பேதுருவே, பேதுருவே, கர்த்தருக்காய் எழும்புகிற பற்றி எரிகிற தேவனுடைய பிள்ளையே, உன்னை மேற்கொள்ள முடியாது. நீ மேற்கொள்ளுவ, நீ மேற்கொள்ளுவ. கர்த்தர் தீர்க்கதரிசனம் சொல்றார், நீ மேற்கொள்ளுவாய், நீ மேற்கொள்ளுவாய். ஷாலா ராகா மாசே கல்மனா. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உமக்குமான இயேசுவின் நாமத்தில் இந்த மனமகிழ்ச்சி நாளிலே நீ ஆராதிக்க இந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். பேதுருவை குறித்த சத்தியங்களை ஆவியானவர் எங்களுக்கு பேசியிருக்கிறீர். உங்களுடைய பிள்ளைகளோடு இடைப்பட்டிருக்கிறீர். இந்த வார்த்தைகள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அனுபவமாய் மாறட்டும். தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துங்க. தாழ்த்தி அர்ப்பணம் செய்கிறோம். மேற்பெரிய இயேசு மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியை சொல்றாரு, உன் தலை உயர்த்தப்படும், உன் தலை உயர்த்தப்படும், உன் தலை உயர்த்தப்படும், உன் தலை உயர்த்தப்படும். உனக்கு துணையாளராய் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நீ ஏறி போகும்படி, தேவ சித்தத்தை செய்யும்படி பரிசுத்த ஆவியானவர் கரம் கொடுக்கிறாரு.
இனி நான் அல்ல கிறிஸ்துவே, இனி நான் அல்ல. அதுதான் நீச்சல் ஆழம், அதுதான் நீச்சல் ஆழம். இனி நான் அல்ல கிறிஸ்துவே.